மூன்றாம் நாள் செய்தியாக எதற்கு இந்த வேகம் என்பதாக இன்றைய உபன்யாசத்தை நிகழ்த்துகிறோம். ஆன்மீக மெய்யன்பர்களே, வானொலி ரசிக பெருமக்களே, இந்த எதற்கு இந்த வேகம் என்ற செய்தியிலே ஒரு அத்தியாவசியமான விஷயங்களை சொல்லுகிறோம். ஒரு 5 சமாச்சாரம் வரைக்கும் இந்த மூன்றாவது சாந்தி மந்திரம் சம்பந்தப்பட்ட இந்த சமூக சூழல்ல நமக்கு எப்படியான துன்பங்கள் வர்றது, இதிலிருந்து நாம் எப்படி மீளணும், அதுக்காகவே தான் நம்ம பேசுகிறோம். அதனால இந்த ரசிக பெருமக்கள் எத்தனையோ விதமான விஷயங்களை கேட்டுருக்கேன். நாள்தோறும் என்டர்டெயின்மெண்ட்ஸ்க்கு ஒன்றும் குறைவே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட என்டர்டெயின்மெண்ட்ஸ்லாம் நிரந்தரமாக இருக்கணும், அப்படி வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறச்ச இந்த அறிவுபூர்வமான முன்னோர்களோட கருத்துக்களையும் கூட சிறிதளவேனும் செவிசாய்க்கணும். அப்படி செவிசாய்க்கிறச்சு தான் இந்த இன்பமான வாழ்க்கைன்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சமாச்சாரங்கள் எல்லாம் ஓரளவாவது நிரந்தரமாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அது இந்த 21 நாள் செய்தியும் கேட்டீங்கன்னு சொன்னால் உலகம் எப்படி நடந்துட்டுருக்கிறது அப்படிங்கிறது இப்போவே நிறையா ப்ராக்டிக்கல் இந்த 1 இயர்லேயே பார்க்குறேன். சுவாமி முன்ன சொன்னதெல்லாம் இப்போ ப்ராக்டிக்கலாக நடந்துகிட்டே இருக்கிறது. அது அங்கங்கேயே ஆட் பண்ணி சொல்லின்னு இருக்கேன். அதனால் இப்போ நடக்கிற லோகத்தில் இருக்கிற பிரச்சனைகளையே கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொழுது விடிஞ்சா என்ன நடக்குதுன்னு பகவான் சன்னியாசிகளுக்கு சொல்கிறான். சன்னியாசி ஆதங்கப்பட்டு மக்களுக்கு சொல்கிறச்சே மக்கள் அதை புரிஞ்சுக்கலே போயிட்டே இருந்தால் பொழுது விடிஞ்சு துன்பம் வரும்போது மீள முடியாது. அதனால இரவில் சுவாமி என்னமோ ப்ரோக்ராம் இருக்கே சொல்கிறானே, என்ன சொல்கிறான்னு கேட்டுண்டு அவன் சொல்கிறத கொஞ்சம் பரிசீலனை பண்ணுறச்சே பொழுது விடியும் போது வர துன்பத்தை தடுக்க முடியும். இப்படியாகத்தான் இந்த உபன்யாசம் நடக்கிறது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சமாவது பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இன்றைய செய்தியாக எதற்கு இந்த வேகம் என்பதை பற்றி உங்களுக்காக பிரசங்கம் செய்கிறோம். இறைவா சரணம் பரிபூர். இந்த வேகம்னு சொன்னா பல்வேறு விஷயங்கள் எல்லாத்துலேயுமே லோகத்தில் இந்த வேகம் இல்லாமல் எதுவுமே இல்லை. பக்கத்தில் 10 மைல் போகிறோம், அதுக்கு ஒரு வேகம் வேணும். 100 மைல் போகிறோம், அதுக்கு ஒரு வேகம் வேணும். இந்த வேகம் நல்லதுக்காக போகிற செய்திகளுக்கு ஒரு வேகம், கெட்டதுக்காக போகிறதுக்கு ஒரு செய்திகள் ஒரு வேகம். கோயிலுக்கு போகிறேன், ரொம்ப ஆன்மீகத்தோடு போகிறேன், அங்கே பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. அப்போ அந்த பூஜை தொடங்கிறதுக்குள்ளேயே போனால் ஆத்மா ரொம்ப சுத்தமாக இருக்கும், அமைதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், சாந்தியாக இருக்கும், வேகமாக போகணும். அதே சேம் டைமில் 10 மணி ஆனால் சாராய் கடை மூடிடுவான், அதுக்குள்ளே போய் சேரணும். ரொம்ப அவசரமாக போய் அந்த சாராய கடை மூடுறதுக்குள்ளே எடுக்கணும்னு நினச்சா அந்த வேகம் விவேகமானதல்ல. ஆக இந்த வேகம் எதற்கு வேணுங்கிறத பரிசீலிச்சு அந்த வேணுங்கிறத இடத்துல வேகத்தை எடுத்துட்டு வேண்டாத இடத்துல தடுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதை நாம் பெரும்பாலும் இதிகாசங்களிலிருந்து விஷயங்களை சொல்கிறதுனால இந்த உபன்யாசம் இல்லாமல் சராசரியான மனிதர்களுக்கு எதுவுமே போய் சேராது. நமது சமயக்குறவர்கள் சொன்ன செய்யுள், பல்வகு பெருந்துகை சொன்ன குரல், இத்தியாதி வேதங்கள் சொல்கிற ஸ்மிருதி சொல்லி எல்லாம் 4 வரையிலே 40-400 அர்த்தங்களும் கூட சொல்லும்படியான விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கி எழுதுகிறான். இதெல்லாம் ஜனங்களுக்கு வந்து சேரணும்னு சொன்னால் அதை உபன்யாசம் மாதிரி பிரித்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அதுக்காகவே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்னை போன்றவங்களை எடுத்து சொல்கிறா. அதன் காரணமாகவே நாம் இறைவனை சொல்லும்படியா இந்த வேகத்தை நாம் அதை சுட்டி காட்டுறோம். நாமளே யாருக்கு ஒரு தேர்வு இன்றைய தினம் இந்த செய்தி சொல்கிறேனே, இன்றைய தினம் அங்கே பந்த கால் நட்டியிருக்கா. அந்த பிரம்மாண்டமான 20 லட்சம் மக்கள் கூடி நடக்கக்கூடிய அந்த கார்த்திகை ஜோதிக்கு இன்றைய தினம் தொடக்க வேலை. இதெல்லாம் அதில் உண்டான சம்பிரதாயம் 2-3 மாதம் இருக்கிறதே. ஆனால் இப்போ இருந்து இந்த சம்பவம் இன்றைய பூஜைக்கு அப்புறம் தான் கோயிலில் எல்லா வகையான சுத்தப்படுத்தும் வேலைகள், இந்த ஜோதி சம்மந்தப்பட்டதெல்லாம் இதெல்லாம் பணிகள்லாம் தொடங்குவா. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியமனம் வச்சுருக்கா. இதெல்லாம் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம், ரிஷிகளால் உண்டாக்கப்பட்டது, சரியாக செயல்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அண்ணாமலையாருக்கு அந்த ஜோதிக்கு முன்னால் 2 நாளுக்கு முன்னால் அந்த தேர் நடக்கிறச்சே அந்த தேர் மாட வீதி வரணும். அப்படி அந்த மாட வீதி வந்து சுற்றி வரும்போது காலங்காலமாக
இந்த தேர் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஓடும்போது அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஓடுறதுல கூட சில இடத்துல தடைகள் ஏற்படுறது, பிறகு தடைகள் அற்று ஓடுறது. இதெல்லாம் எப்படி நடக்கிறதுன்னு சொல்லும்போது இந்த வேகத்தை இறைவனோட கலந்து சொல்லணுங்கிறதுக்காக அண்ணாமலையாரோட தேரை பற்றி சொல்கிறோம். அந்த தேர் புறப்படுறச்சே பல ஆயிரம் பேர் கூடி இழுக்கிறா. அதிலேயே உண்டு. இன்னைக்கு ஏதோ மோட்டாரெல்லாம் போய் நீங்கள் இழுக்கிற மாதிரிலாம் அந்த சங்கிலியெல்லாம் அந்த காலத்தில் உண்டாக்குனது தானே. சுற்று வட்டாரங்கள் இருந்து கம்ப்ளீட் எல்லாம் நடந்து மாட்டு வண்டி இத்தியாதி எல்லாம் வந்து கம்ப்ளீட் இறங்கிடுவான். இது அளவு கூட்டம் அந்த காலத்துலேயும், அதாவது வேடிக்கை பார்க்குற கூட்டம், தேர் இழுக்கிற கூட்டம். அந்த தேர் இழுக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய கூட்டமெல்லாம் இப்பெல்லாம் என்ன கூட்டம் இருக்கோ இதே மாதிரி ஆதியிலேருந்தே உண்டு. அதெல்லாம் அங்கங்கே பக்கத்துலேருந்து கம்ப்ளீட் வந்துடுவா. அதனால் அந்த காலத்தில் உருவாக்கணும் அந்த சங்கிலி எல்லாம் அந்த அளவுக்கு மக்கள் வந்து இழுக்கணுங்கிறக்காக தான் அப்படியெல்லாம் உண்டான விஷயம் அதெல்லாம். அப்போ எப்பவுமே அந்த அண்ணாமலையார் தேர்ன்றது ரொம்ப பரிபூர்ணமாக நடந்துட்டுருக்கிற ஒரு சம்பவம். அதில் அந்த 4 மாட வீதி சுற்றி வர்றச்சே பார்த்தீங்கன்னா வேறு எந்த நகரப்போ மதுரையெல்லாம் அதே மாதிரி மாட வீதினா கூட ஒரு சமன்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான சிஸ்டம். அதே மாதிரி திருச்சூரில் அந்த வடக்கு நாள் சேத்திரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ரவுண்டு சிஸ்டம். அதெல்லாம் ஒரு சமதளத்தில் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நேற்று சொன்னேன் அந்த சிந்துவெளி நாகரிகம் மாதிரி ரொம்ப டீசெண்டானது. இந்த அண்ணாமலையார் உருவாக இருக்கிற இடம் வந்து ஆதியில் அது ரிஷிகளால் உண்டாக்கப்பட்ட ஒரு விஷயம். அது ரிஷிகள் சம்மந்தப்பட்டதே இன்றைக்கும் கூட. அதனால் அது ஒரு அமைதியான ஏகாந்த சூழல் இருந்த மலை சார்ந்த இடத்துல ஆலயங்கள் உருவாக்கணும். அப்போது அந்த ஆலயத்தை சுற்றி எப்பவுமே எப்படி இருக்கணுங்கிற ஒரு சிஸ்டத்தை உண்டாக்குறச்சே சில இடத்துல மேடு பள்ளம் இருக்கிறது, ஒரு இடத்துல மேடு இருக்கிறது, ஒரு இடத்துல பள்ளம் இருக்கிறது. இந்த மேட்டை ஏறி பிறகு பள்ளத்தில் இருக்கிறது. அது கிரி அதில் முடிஞ்சு போகுது. இப்படி எல்லாம் அதில் ஒரு பெரிய அதிசயமான விஷயம் காலந்து கவனிச்சா தெரியும். அந்த மாதிரி அண்ணாமலையார் தேர் போகிறச்சே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்பீடு இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி முடிச்ச பிறகு 2வது இடத்துல ஒரு ஸ்பீடு இருக்கும், பிறகு 3வது இடத்துல ஒரு ஸ்பீடு இருக்கும், 4வது இடத்துல ஸ்பீடு இருக்கும். இப்படி பார்த்தா அப்படி முதல் புறப்படும் போது பாதி போன மாதிரி மீதி 4வது ரவுண்டில் பாதி மீதி வந்து சேரும். அது 5வது சர்க்கிள் மாதிரி 4வது லைன். இதில் பார்த்தா ஒரு மாட வீதியிலையும் ஒரு விதமான ஸ்பீடு இருக்கும். அந்த ஒரு விதமான ஸ்பீடையும் சரியா எப்படி கண்ட்ரோல் பண்ணி திருப்பினால் இது 4 மாட வீதியும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒழுங்கா சுத்தி வரும். இந்த மேடு பள்ளமான இடங்கள்ல மக்கள் ஒரே மாதிரி சக்தியை பிரயோஜனப்படும் போது இந்த 4 விதமான மாட வீதிகளையும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ்ல அது போகக்கூடிய வேகத்தை அதை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா குடல் கொடுத்து கொண்டுட்டு வந்து சேர்த்துனாதான் அது முறையா அந்த தேரடி வந்து சேரும். அந்த தேர் அதுக்கு அது இந்த சிஸ்டம்ஸ் பார்த்தா தெரியும். சில இடத்துல ரொம்ப பிரயத்தனப்பட்டு இழுக்குப்பா, சில இடத்துல ரொம்ப சுலபமா அது பாட்டுக்கு வரும். அப்போ இந்த ரொம்ப பிரயத்தனப்பட்டு இழுக்கக்கூடிய இடங்கள்லையும் அந்த குடல் கொடுக்கிறவன் ரொம்ப நிதானமா குடல் கொடுக்கணும். அப்பதான் மக்களுடைய சக்தி விரைவுமாகாம அந்த தேர் போய் சேரும். அதே மாதிரி சமதளத்துல போகும்போதும் அது சைட்ல ஸ்லிப் ஆயிடாம இருக்கிறதுக்காக அங்கேயும் கரெக்டா குடல் கொடுத்து கொண்டுட்டு போகணும். பிறகு இறக்கத்துல ரொம்ப வேகமா போற அந்த இடத்துல ரொம்ப நிதானமா குடல் கொடுத்து கொண்டு போகணும். இல்லைன்னா அவ்வளவுதான், அது டீலால போய் நின்று. இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, சமயத்துல எல்லாம் கூட அப்படி போய் நின்றுச்சு. சிதம்பரத்துல கூட அப்படி நின்று போச்சு. அந்த இறக்கத்துல போகிறது அதான் அதுக்கு பேர் தான் வேகம். அப்ப அந்த வேகம்னு அந்த 4 வீதியில ஒரு வீதியில மட்டும் அந்த வேகம் எடுக்கும் போது அந்த வேகத்தை அந்த குடல் கொடுக்கிறவன் கரெக்டா குடல் கொடுத்து திருப்புலேன்னு சொன்னால் ப்ராப்ளம் ஆகி போயிடும். அப்போ இந்த பகவானுடைய தேருக்கே பக்தர்களால் இழுக்கப்படக்கூடிய அந்த தேருக்கே அந்த தேர் ஒழுங்கா தன் இடம் போய் சேரணும்னு சொன்னா அதுக்கு குடல் கொடுத்து கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு போறான்னு சொன்னா அப்ப ஏன் இந்த வேகம்னு சொல்றதுக்குள்ளே எவ்வளவு அத்தியாவசியமான பிரச்சனை இருக்கு யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல வேகம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். எந்த இடத்துல நிதானம் அவசியமோ அங்கு நிதானத்தை நிறுத்தித்தான் தீரணும். அதுக்கே குடல். ஆக இந்த வேகம்னு சொல்றது இதனால்தான்.
அப்போ நிதானமா பண்டைய காலத்துல இருந்து அடுத்தடுத்து நிதானங்கள் எல்லாம் இருந்தது, சரியா இருந்தது. அவசியமானதுக்கு ஸ்பீடு, அவசியம் இல்லாததுக்கு பிரேக், இதெல்லாம் இருந்ததுங்கிறது முன்னோர்களுடைய வேதாந்தங்களையும் மக்கள் எடுத்துட்டு செயல்பட்டான்னு சொன்ன மாதிரி முன்னோர்கள் நாதி ரிஷிகள் இருந்து அப்படியான ஒரு விஷயங்கள் இப்போ தற்காலத்துல எதுவும் இல்லை. அதெல்லாம் வேதங்க இதெல்லாம் யாரும் நம்ப தயாரில்லாத போது உண்மையா அது பாட்டுக்கு இருக்கிறது, அது ஒன்றும் மாற்றல. நீ கண்டுக்கலன்னு சொன்னா கஷ்டம் வரும்போது உன்னால மீள முடியாது. அதுக்குதான் இந்த சப்ஜெக்ட் எல்லாம். அப்போ இப்ப விலைவாசி ஏற்றம் பெரும்பாலும் இதெல்லாம் யாரும் அந்த ஞானிகள், ஆக்டிவிட்டிஸ், அரசு இயந்திரங்கள் அது சார்ந்தவங்க, பெரிய பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸுங்களை தவிரலாம் யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அமெரிக்கா மாதிரி கண்ட்ரிகளில் எல்லா விஷயங்களையும் பெரும்பாலும் ஓரளவு பெருச்சு அந்த மேட்டுக்குடிகள் தெரிஞ்சுக்கிறான். அதனால தான் அந்த சர்க்கார் ஏதாவது தவறு செய்யும்போது எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்குறான். பத்திரிகைகள்லாம் சரியாக எழுதுறது. ஏன்னா எல்லாரும் தேசப்பற்று ஞானம் ரெண்டு இருக்கு. அப்போ ஒரு மைனாரிட்டியானவன் ஞானத்தோடையும் அறிவோடையும் சொல்றச்சு மக்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிறான். அது சொன்னா கரெக்டாக தான் இருக்கும், அப்போ அதை அக்செப்ட் பண்ணுவோம், அப்படியெல்லாம் இருக்கா. அதனால அமெரிக்கா மாதிரி தேசங்கள் ஓரளவுக்கு சரியான பாதைகள்லாம் போயிட்டு இருக்குது. அறிவை ப்ராக்டிக்கலா எடுத்துட்டு அதை செயல்படுத்துறான். நம்ம மாதிரி தேசங்கள்ல அது அந்த அளவுக்கு இல்லாதனால யாரோ 4 பேர் சொல்லிட்டு தான் இருக்கான். ஆனால் பெருவாரியான மக்கள் அதை எடுத்துக்காத போது அது புரியறது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சில விஷயங்கள் சர்க்கார், ஏன்னா மக்கள் எதை எடுத்தாலும் போராடுறோம் இல்லையா. போராடினா உடனே ஜனத்தை கவர்மெண்ட் திரும்பி பார்க்கறான்ல. டெமோக்ராட்டிக்னாலும் கூட சர்வாதிகாரமே பார்க்குது, அப்புறம் டெமோக்ராட்டிக் பார்க்காதா. அப்போ அந்த போராடுற மாதிரி வரும்னா நீ ஒரு நல்ல விஷயங்களுக்கு எதையுமே கூக்குரல் கொடுக்காம, அதை பத்தி பேசாம, உருப்படாத விஷயங்களுக்கே கூக்குரல் கொடுத்துட்டு கொடி தூக்கி போராடிட்டு இருந்ததுன்னா அது சர்க்காருடைய செயலில் கூட ஒன்றும் உனக்கு பலன் கிடைக்காது. நல்ல விஷயங்களுக்கு நீ போராடினு தானே சர்க்காரை பயன்படுத்த முடியும். நீ எது சாதாரண விஷயங்களை போறான்னா அவன் ஒன்றும் அடக்கிறான், இல்லை கொடுக்குறான், ஏதோ ஒன்று பண்றான், முடிஞ்சு போது உனக்கு வேணுங்கிற அத்தியாவசியம் கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் அத்தியாவசியம் இப்போ நம்ம சொல்றதெல்லாம். அப்போ இந்த தேசம் முன்னேறதுக்கு என்னென்ன தேவைன்னு இப்போ ஆக்டிவாக நடந்துட்டு இருக்கிற விஷயம் அது ஓரளவுக்காவது. இது இப்போ நான் அது இந்த வேகத்துக்காக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். அப்போ இந்த வெளிநாட்டு ஃபண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகும், இது நியாயமான ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த பொருளாதார நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாலர்ஸ், அதுக்காக ஏற்றத்தாழ்வுகள், இதெல்லாம் அந்த விலைவாசி மொத்த உற்பத்தி புள்ளிகளில் வர்றது, இந்த ஸ்டேட்டிஸ்டிக்கலில் இது மாதிரி விஷயங்கள்ல இந்த தேசம் கடன் வாங்குறதுக்கான உரிமை, அந்த மூலதனங்களை செலவிட்டு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆனா எந்த அளவுக்கு தேசம் உயருங்கிற பொருளாதார அடிப்படை, அதே மாதிரி மக்களோட வேலை வாய்ப்பு, இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த 3 செக்ஷன்ல ஒண்ணு இந்த ஜிடிபி. இந்த பொருளாதார அடிப்படையில் சொல்லக்கூடிய அந்த 3 விஷயங்களை, விலைவாசி புள்ளி உட்பட 3 விஷயங்கள்ல ஒண்ணு இந்த ஜிடிபி. அப்ப இந்த ஜிடிபின்றது ஒரு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட அந்த ஜிடிபின்றது நாம எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு இம்போர்ட் பண்ணும், இம்போர்ட் பண்ற அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும். அந்த ரெண்டு ஈக்குவலைஸ் இருந்ததுன்னு சொன்னா தேசம் சரியான பாதையில் போயிட்டு இருக்குன்னு சர்வதேச லெவல்ல ஒரு கணக்கு வச்சிருக்கான். என்ன எல்லாமே எளிமைப்படுத்தி இருக்கிறது. விஞ்ஞானம் கூட எல்லாமே அந்த ஸ்ருதி மாதிரி எளிமைப்படுத்தி இருக்கிறது. ஒரு வேர்டு சொன்னாலே அந்த வேர்டுக்குள்ள என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குதுன்னு உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி அது கூட எல்லாமே ஸ்ருதி வடிவத்தில் இருக்கிறது. இன்றைய விஞ்ஞான பிறப்பு கம்ப்யூட்டர் எடுத்துங்க, ஒரு சுவிட்சை தட்டுன்னா 1000 விஷயம் சொல்றத ஒரே சுவிட்சில் சொல்லிடுதா இல்லையோ, அது மாதிரி இப்போ ஸ்ருதியிலே விஞ்ஞானம் கூட அப்படிதான் இருந்துட்டு இருக்கிறது. எல்லாம் ஒரு சமாச்சாரம் தான். அப்ப இந்த ஜிடிபி ஈக்குவலைஸ் ஆகல அப்படின்னு சொன்னா அந்த நேஷனுடைய ஒட்டுமொத்த மேட்டர்ல ஒரு 1/3 பிரச்சனை என்னங்கிறத உடனே சர்வதேச லெவலில் புரிஞ்சுக்கிற மாதிரி அதுக்குள்ள அந்த கணக்கு வழக்கெல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப நீ எவ்வளவு இம்போர்ட் பண்றியோ அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, அதுக்கு என்ன காரணம், அதை ரொம்ப அதுக்குள்ள கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த இம்போர்ட் பண்ற அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகல அப்படிங்கிற அந்த ஒட்டுமொத்த கணக்குல தானே எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகிறது, நமக்கு ஏற்கனவே பண்ணுனா அது இப்போ கொஞ்சம் மறுபடியும் மன்மோகன் சிங்க்கு அப்புறம் மோடி அதை ரொம்ப டெவலப் பண்ணி சரியா பண்ற மாதிரி தோணி இருக்கிறது. அது பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற அந்த ஒட்டுமொத்த அமைப்புல பார்த்தா இந்த எத்தனையோ விதமான உழைப்பு இந்தியாவில் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அந்நிய நாடுகளுக்கெல்லாம் இங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொன்னா எல்லாம் மனித உழைப்புகள் போகுதுங்கிற மாதிரி விதவிதமான மேனுவல் ஆகும், மிஷினரிஸ் ஆகும், சாயம் போடுறான், டெக்ஸ்டைல் பண்றான், அது பண்ணி என்னென்னோ ஒர்க்கெல்லாம் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இதெல்லாம் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றான். ரொம்ப சீப்பா எல்லாம் வேலை இறக்கிடுறான். இவனுடைய கடுமையான உழைப்பு எல்லாம் ரொம்ப சீப்பா இறக்கிடுறான். சரி, அது பரவாயில்ல, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம சிறு தொழில் மூலமா பெருவாரியான மக்கள் வாழ்றச்சே அது பொருளாதாரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், வாழ்க்கை பிரச்சனை அது. ஆனா இந்த ஈக்குவலைஸ் ஆகலே
அப்படின்ற மேட்டரை எந்த இடத்துல வைக்க நிக்குதுங்கிறதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட் பேசுறோம். ரெண்டே நீங்க அது நிறைய அறிவாளிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். அறிவில்லாம சராசரியா அந்த அறிவு இல்லாம ஒரு சராசரியான விஷயங்கள்லயே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் ஏன்னா வேகம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப அந்த தங்கம் குரூட் ஆயில் இந்த ரெண்டு மேட்ரு, இந்த தங்கம் குரூட் ஆயில் இந்த ரெண்டையும் நீ இறக்கிறதுலயே உன்னுடைய பெருவாரியான உழைப்பினுடைய எக்ஸ்போர்ட் மேட்ரு பூராமே ஸ்பாயில்ட் ஆயிருது. ஏராளமான மக்கள் சேர்ந்து உழைச்சு அதை உற்பத்தி பண்ணி உலக நாடுகளுக்கு பூரா கொடுத்து எவ்வளவோ சிரமங்கள் எல்லாம் அதுல பண்ணி எவ்வளவு எக்ஸ்போர்ட், இந்த சின்ன தொழில எக்ஸ்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப சிரமம் இருக்குது. ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிலாம் சிரமங்களை தாண்டி எக்ஸ்போர்ட் பண்ணி அது ஒரு கணக்கை கொண்டு வந்து அதை ஜிடிபிக்கு பயன்படுத்துற மாதிரி வச்சு அதை அவன் ரொம்ப சுலபமா கிணத்துல தண்ணி சேர்ந்துற மாதிரி குரூட் ஆயில் எடுத்து கப்பல்ல ஏத்தி கப்பலை தண்ணி மேல விட்டு தண்ணியை கொண்டு வந்து கடலோரத்துல நிறுத்தி அதை இறக்கி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறான். குரூட் ஆயில்ன்ற ஒரே வார்த்தையில எல்லா மிஷினும் அங்கே எடுக்கிறது மிஷினு, கப்பல் மிஷினு, தண்ணியில வர்றது மிஷினு, இங்க இறக்கிறது மிஷினு, எல்லா மிஷினு மேட்ரு முடிஞ்சு போச்சு. ரொம்ப சாதாரணம். அதே மாதிரி தங்கம்னு வச்சுக்கோங்க. இந்த தண்ணியில இருந்து அந்த குரூட் ஆயில் எல்லாம் தண்ணி தான். அது பர்டிகுலர் மேட்ரு ஒரு குறிப்பிட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே அந்த பூமியில கிடக்கக்கூடிய அந்த நேத்து சொன்னே அந்த குப்பைகள் எப்படி பூமியில இதாகிறது அது மாதிரி இதெல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் வாட்டர் சக்தி எல்லாம் ஒருங்கிணைஞ்சு அப்படியெல்லாம் உண்டாக்குறதுதான் குரூட் ஆயில். அது நீண்ட காலத்துல அது மாதிரி எல்லாம் உண்டாகிறது. அதை கண்டுபிடிச்சு இப்ப தற்காலத்துல விஞ்ஞானத்துல பயன்படுத்துறான். அந்த விஷயம் இந்தியாவில் இறங்கும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு அந்நிய நாடுகளுக்கு அந்த குரூட் ஆயில் அனுப்புறவங்களுக்கு சொல்றேன் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய உழைப்பே அவங்களுக்கு தேவையில்லை. ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியாத ஒண்ணு கிடையாது. பெரிய பெரிய பணக்காரன் ஒரு நாள் எண்ணெய் கிணறு வச்சிருக்கான். அதெல்லாம் மிஷினை விட்டுண்டு அவன் பாட்டுக்கு அப்படி லோடு பண்றான். அந்த தண்ணியை கொண்டு வந்து இங்க இறக்கிடுறான். இங்க 60 கோடி மக்கள் சேர்ந்து உழைச்சு எக்ஸ்போர்ட் பண்ண இந்த உழைப்பினுடைய அருமை அவன் கொண்டு வந்து தண்ணியை கப்பல்ல இறக்கிட்டு போனதுக்கு 2 ஈக்குவலைஸ் ஆகி போயிடுச்சு. ஜிடிபி இங்க 10லன்னா இது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அவன் கப்பல்ல வெறுமனே தண்ணியை கொண்டு வந்து இறக்கிட்டு போறாயா. இவன் 60 கோடி பீப்புள்ஸ் கடுமையா உழைச்சு எக்ஸ்போர்ட் பண்றான். ரெண்டும் சரியா போச்சு. ஜிடிபி மறுபடியும் இந்தியாவுக்கு தான் பற்றாக்குறை. அவ கிணத்து தண்ணிக்காயா இவ்வளவு பெரிய உழைப்பை ஈக்குவலைஸ் பண்ணணும். அப்ப ஏன் இந்த நிலைமை? மகத்தான உழைப்பு வெறுமனே கிணத்து தண்ணிக்கு ஈக்குவலைஸ் பண்ணி அது டெமாலிஷ் ஆகுதுன்னு சொன்னா ஏன் இந்த நிலைமை? அதை தான் உங்களை யோசிக்க சொல்றேன். எல்லாம் முடிச்சு போச்சு. இப்ப எல்லாம் ரெக்கவரி ஆயிருக்கிறது. நான் தான் நேத்தே சொன்னேன். அது 7-8 வருஷமா எனக்குள்ள ரொம்ப ஊண்டிங்க இருந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அதனால இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நான் ஏற்கனவே பேசிட்டேன். அதை தான் இதை எக்ஸ்போஸ் பண்றேன். ஏன்னா இனி வரும் காலத்துல கூட சரியா இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இதை பேசுறேன். என்ன சரியா செய்வாருன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அதனால சரியாவே நடந்து முடியணும் இல்லையா, அதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். அதனால எல்லாமே சரியா நடக்கணும். மக்களும் அறிவாளியா இருக்கணும். அப்பதானே அந்த பிஎம்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் இப்படி பேசுறோம். அப்போ இந்த குரூட் ஆயில இறக்கி இந்த மக்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு அதை அவங்க மக்கள் உபயோகிச்சு, ஏன்னா உலகம் புற விஞ்ஞானம்ங்கிறது அதேனே. எந்த நாட்டில் எங்க விஞ்ஞானம் உண்டானாலும் உலகம் பூரா எல்லா இடங்களும் போகணும், பயன்படணும், மக்களுக்காகத்தான் அந்த விஞ்ஞானம்ங்கிறதெல்லாம் கரெக்ட். அப்போ இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆதியிலேயே கார்பரேஷன் உண்டாயிருக்கான். பிரிட்டிஷ்காரன் சிஸ்டமேட்டிக்கா தான் காலனியை ஆட்சியை அது பண்ணியிருக்கான். அவன் செக்ஷனுக்கு வேணுங்கிறத அவன் எடுத்துட்டான். பாக்கி எல்லாமே அந்த நாட்டு முதலாளிகள் செய்தா. அதே மாதிரி செக்ஷன்ல இந்த ஆயில் எல்லாம் அப்போ விஞ்ஞான அடிப்படையிலே இந்த ஆயில்னு ஒண்ணு வந்தது. இந்த ஆயில் ஊத்துனா இந்த மோட்டார்னு ஒண்ணு ஓடும். அப்ப இந்த 10 மைல் போய் சேர்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் நடந்து போனா ஆகும்னு சொன்னா அந்த மோட்டார்ல முதல்ல விட்டா ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு 20 நிமிஷம், அப்புறம் 10 நிமிஷம், அப்புறம் 5 நிமிஷம். இப்ப கண்ணமூடி திறக்கிறதுக்குள்ள 10 அப்படி போயிட்டா. இப்ப கண்ணமூடி திறக்கிறதுக்குள்ள 10 கிலோமீட்டர் போயிருவோம் போல இருக்கு. அதுவே ரொம்ப அதிகம். கண்ணமூடி திறக்கிறதே அதிகம் போல இருக்கு. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிறது. இந்த வேகம் இப்படி வந்த இந்த வேகம் எப்படி வந்ததுன்னா இந்த தண்ணியால வந்தது. பூமியிலிருந்து அந்த மிஷின்ல எடுத்து விட்ட இந்த தண்ணி கண்ணமூடி திறக்கிறதுக்குள்ள அந்த 10 கிலோமீட்டர் போயிருதியா. மனுஷன் பிராக்டிக்கலா பல ஆயிரம் ஆண்டுகளா வாழ்ந்த அந்த 3 மணி நேரம் டிராவல் இவன் கண்ணமூடி திறக்கிறதுக்குள்ள போயிடலாம். இது ஒன்றும் குற்றம்னு நம்ம சொல்ல வரல, அது சரிதான். ஆனா
இதுக்கு இடையில மனித வாழ்க்கை எப்படி பாதிக்கிறது, அதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட் இப்ப நான் பேச வேண்டியதா இருக்கு. இந்த ஜிடிபின்ற இந்த மேட்ருக்கு இந்த குரூட் ஆயிலே ஒரு காரணம்னு சொன்னா, இதெல்லாம் யாரோ பிரைவேட் பீப்புள்ஸ் பண்ணிட்டு இருந்தான். வாழ் இங்க இருக்கிற ஏழையோ பணக்காரனோ யாரோ இப்பவே எடுத்துக்குவேன். ஒரு 2 வீலர்ஸ், அது ஒரு சாதாரண மிடில் கிரேட் இருக்கும். அவன் ஒரு 2 வீலர் வச்சிருக்கான், பங்க் போறான், பெட்ரோல் போறான், எங்கேயோ போறான், 10 மைல்ல போறான், 1000 மைல்ல போறான், நமக்கு சம்பந்தம் கிடையாது. எந்த ஸ்பீட்லயாவது போட்டு பப்ளிக்ல டிஸ்டர்ப் இல்லாம போனா சரிதான், ரோட்ல போறவர் ரோட்ல ஒழுங்கா போனா சரிதான், யாரையும் தொல்லை கொடுக்காம. அது நமக்கு அது வரைக்கும் போலீஸ்காரன் கண்ட்ரோல் பண்ணா போறோம். அதை விட்டுண்டு அந்த பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் விற்கிறதுல இருந்து இந்த மோட்டார்ல இருந்து எல்லா இடங்கள்லயும் சர்க்கார் தலையிட்டு அக்கப்போர் எடுத்து அதுல கொண்டு போய் மானியம் எல்லாம் கொடுத்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அந்த நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த பொருளாதாரம் சென்ட்ரலைசேஸ் போடுறான், இந்தியாதி எது எல்லாம் போடுறான். எல்லாம் அந்த டாக்ஸஸ் மேஜர் பீப்புள்ஸ் தர இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒன்னும் கொஞ்சம் நெஞ்சில மேஜர் பீப்புள்ஸ், ஒரு மைனாரிட்டியான மேஜர் பீப்புள்ஸ் எல்லாம் பணத்தால மிகவும் மேஜரா இருக்கான். ஆனா மைனாரிட்டியான பீப்புள்ஸ் தானே இண்டஸ்ட்ரியலிஸ்ட், கோடீஸ்வரனுங்கிறவன் 10, 50, 100 இவ்வளவு தானே இருக்கிறது. அவள் எல்லாம் சேர்ந்து கொட்டி கொடுக்குற அந்த லட்சக்கணக்கான டாக்ஸ் எல்லாமே பூராமே மக்களுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தினால் அது பொருத்தமா இருக்கும். எதுக்கு மானியம், மிக மிக அத்தியாவசியமான விஷயத்துக்கு மானியம்னா சரியா இருக்கு. இதெல்லாம் தான் ஏற்கனவே பிரைவேட் பண்ணிட்டு தானே இருந்தான், இது ஒன்றும் பண்ணாம இல்லையே. அதனால அவன் அங்கிருந்து க்ரூட் ஆயில் கொண்டு வந்தா இருக்கலாம், இங்க பங்க்ல வச்சான், ஏதோ பப்ளிக் வித்தான். அப்போ இந்த ஜனங்க 2 வீலர்ல போறான், 4 வீலர் போறான், எதுலயோ போறான், அந்த கம்பெனியில போனா அவன் காரை எடுத்தான், இந்த பங்குக்கு வந்தான், பெட்ரோலை போட்டான், எங்கேயோ போனான், 10 மைல்லையோ 100 மைல்லையோ போனான். நீ சர்க்கார் அதை பப்ளிக்கு இடைஞ்சலாம பாத்துக்கணும். அந்த மோட்டார் ரோட்ல ஓடும் போது அதனால மனித உயிர்களுக்கு பாதிப்பு இருக்க கூடாது. அதுக்கு என்ன அந்த டீசல், பெட்ரோல் இதெல்லாம் அந்த புகை, சுற்றுச்சூழல் இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க நடவடிக்கை எடுத்துக்கங்க, அதுல ஒன்றும் குறையில்லை. அது மாதிரி செய்துண்டு மக்களுக்கு அதால இடையூறு இல்லாத மாதிரி பண்ணிட்டு அப்படி செய்துட்டு இருந்தால் அந்த பிராக்டிக்கல் லைஃப்ல அது தனி மனிதர்களுடைய சமாச்சாரம் போது அதுல சர்க்கார் தலையிடாம இருந்ததுன்னு சொன்னா, சர்க்காருடைய வரிப்பணம்ங்கிறது நியாயமான வழிகளில் செலவு பண்ணி ஒரு பக்கம் சர்க்கார் டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும். சர்க்காருக்கு வர வேண்டிய வருமானம் அது பாட்டுக்கு வரல. இந்த பெட்ரோல் தயார் பண்றவனு கூட டாக்ஸ் கட்டத்தான் செய்வான். அப்ப இந்த டாக்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு மிக நியாயமான முறையில கிராமங்களை வளர்க்கணும், நகரங்களை வளர்க்கணும், நேற்று நான் சொன்ன மாதிரி பிளானட் சிட்டிகளை உருவாக்கணும், அதுக்கு வேணுங்கிற இத்தியாதி ட்ரைனேஜஸ், ரோடு போறது இத்தியாதி இது மாதிரி செலவுகளை எல்லாம் பண்ணணும் அந்த பொருளாதாரத்துல. அதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு அப்படி போயிட்டு இருக்கிறச்சே ஒரு பக்கம் சிட்டி பக்காவா டெவலப் ஆயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கத்துல இந்த சப்ஜெக்ட்ல அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம்னு வச்சு சுற்றுச்சூழலுக்காக இந்த மாதிரி போயிருந்ததுன்னு சொன்னா நம்ம தேசத்துல ஒன்றும் பிரச்சனை வந்திருக்காது. இப்ப என்ன மாதிரி இருக்கிற இதெல்லாம் பேசணுங்கிற அவசியம் இருந்திருக்காது. ஜிடிபி எல்லாம் பேப்பர்ல எழுதிட்டு இருக்கணுங்க வேலையும் இருந்திருக்காது. ஆனா என்னமாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு, காரணம் உலகத்திலேயே இல்லாமலா இருக்கு, அனைத்துக்குமே காரணம் இருக்குது. கொலை குற்றவாளியிலிருந்து அத்தனை பேரும் காரணம் சொல்லிட்டு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. காரணம் சொல்லாம எவன் செய்யறான்? அந்த பெட்ரோலும் டீசலும் இத்தியாதி குரூட் ஆயில் செக்ஷனுக்கு கொண்டு போய் அது சர்க்கார் நேஷனலைஸ் ஆகும்போது அதெல்லாம் எடுத்துட்டா அது வேற. பிரைவேட் நடத்துற மாதிரி நடத்திருக்கலாம், இல்ல பிரைவேட் நடத்துற மாதிரி நடத்தலாம், இல்ல பிரைவேட் கிட்டே கொடுக்கலாம், ஏதாவது ஒண்ணு செய்யலாம். இவன் எடுத்துட்ட பிறகு ரன் பண்றச்சே உடனே எவனோ 2 பேர் போர்க்கொடி தூக்கத்தான் செய்வேன். எந்த கதையை எடுத்துட்டாலும் 10 ரூபாய்ங்கிற 20 ரூபாய்க்கு உடனே போர்க்கொடி தூக்குவான். இப்போ உடனே 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்கிறது 10 ரூபாய்க்கு விற்கும் போது பற்றாக்குறை வருது. அப்ப இந்த கம்பெனியை ரன் பண்ண முடியல. அங்க 20 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு கொடுத்த பற்றாக்குறை தானே. அப்போ உடனே இந்த டாக்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஒன்று ரிலாக்ஸ். எதுக்கோ போட்ட பட்ஜெட்டை இங்க மானியத்தை உள்ள விடுறான் ஃபர்ஸ்ட். இப்ப இந்த மானியத்தை விட்டு இழுத்து புதைகுழியில மாட்டின சேரும் ஜெகதியமா இருக்கிற புதைகுழி கண்ணுக்கு தெரியல, காலை வச்சுட்டா அது உள்ள இழுத்துட்டே இருக்கிறது. போராடி மேல வர்றது வாய்ப்பு இருந்தா வந்துடும் இல்லை. அப்புறம் இல்லாம உள்ளேயே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா அது கம்ப்ளீட் முழுகிற நிலைமைக்கு வந்து சேர்ந்து போச்சு. அப்ப இந்த ஒரு கம்ப்ளீட் முன்னேற்றத்துக்கு வேணுங்கிற அந்த பொருளாதாரம் எல்லாம் இங்க கொடுத்து அங்க முன்னேற்றம் எல்லாம் பாதிச்சு அந்த மானியத்தை இதுல குவிச்சு இந்த மானியத்தை கொடுத்து பெட்ரோலுக்கு கம்மியான விலை, டீசலுக்கு கம்மியான விலை, அதுக்கு கம்மி இதுக்கு கம்மி எல்லாம் இந்த மானியத்தை கொடுத்து அங்க வளர்ச்சிக்கு வேணுங்கிறதெல்லாம் பிரேக் ஆகி
இவன் கம்மியா கிடைக்குது, சும்மா கிடைக்குது, அப்படி கிடைக்குது, இப்படி கிடைக்குதுன்னு எடுத்து விட்டாயா 10 மைல் பீஸ்ல 100 மைல் ஆச்சு, 1000 மைல் ஆச்சு, 50,000 மைல் போகணுன்றா ஒரு நாளைக்கு. பறந்துட்டே இருக்கிறாயா, டெய்லி பறந்து பறந்து பறந்துட்டே இருக்கிறான். எங்க பறக்கிறான்னு தெரியல. அதுக்குதான் கேட்கிறேன் இந்த அவ வேகத்தை பத்தி. இவன் பறக்கிறது சும்மாவா பறக்கிறான்? நீ போய் ஒரு டீசல் வண்டி லாரி எங்கேயாவது ஒரு ரோட்ல வரும்போது நிற்கும் போது மே மாசத்துல அந்த வண்டி கிட்ட போய் நின்று பாரு. அப்படியே தீ பிடிச்சாமன் அவன் போய் எங்கேயோ ஒரு 100 மைல் 200 மைல் வந்து ரன்னிங் பண்ணி ஒரு ஓரத்துல நிறுத்தி இருக்கிற இடத்துல அந்த இன்ஜின் கிட்ட போய் நின்று பாரு. மே மாசத்துல உன்னோட உடம்பு பத்திக்கலன்னு அந்த லாரியே பத்திக்கும். அத்தனை ஹீட் அந்த இடத்துல உற்பத்தி ஆகும். ராஜாக்கள் அந்த காலத்துல கம்ப்ளீட் ரோடு பூரா மரம் வச்சிருந்தான், கம்ப்ளீட் வெட்டி எரிஞ்சிட்டு தான் அந்த ரோட்டை போட்டிருக்கான். அவனும் பறந்துட்டு வர்றான். லாரிக்காரன் எங்கேயாவது டீ சாப்பிட்ற நிறுத்தத்துல போய் நின்று பார்த்தீங்கன்னா தான் அந்த கூத்து தெரியும். அந்த லாரி கிட்ட நின்னா நீயே எரிஞ்சு போயிடுற அளவுக்கு அதுல வெப்பம் இருக்கும். இந்த ரன்னிங் எல்லாம் எவ்வளவு நாள்னு தெரியாத மாதிரி ஓடின்னு இருக்கிற கதை அது. அப்போ இத்தனை வெப்பங்களை இந்த லோகம் வெப்பம்னு அழுகிறான். ஏன் அழுகிறான்? ஒரே காரணம் இவன் தான். இந்த பெட்ரோலை தவிர உலகத்துல கம்ப்ளீட் ஒரு பக்கம் மரத்தை வெட்டி எறிகிறான், இன்னொரு பக்கம் இந்த பெட்ரோலை விட்டு ஆவி ஆக்கிட்டே இருக்கான். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ரொம்ப கிரேட் ஒரு சீனியர் டைரக்டர். அவர் ஒன்றும் சாதாரண விஷயம், ரொம்ப கொடிக்கட்டி பிறந்தார் ஒரு காலத்துல. அப்பேற்பட்ட ஒரு பெரிய டைரக்டருடைய சன். அவன் ரொம்ப மோஸ்ட் எஜுகேட்டட். எல்லாம் கான்வென்ட்ல படிச்சவனுங்க, ரொம்ப பிரில்லியன்ட் பீப்புள்ஸ் எல்லாருமே. அவெல்லாம் இப்ப டெல்லியில இருக்கா. நாங்க ஒரு காலத்துல எல்லாரும் ஒரு அசம்பிளாய் சும்மா நேஷனலை பத்தி தான் எப்பவுமே பேசுவோம். ஒன்றும் பேசுறது மற்ற விஷயம்லாம் பேச மாட்டேன், தமாசா இல்ல. அந்த சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கிறச்சு ஒரு நாள் சொன்னாரு, இந்த டிராபிக்ல இருந்து தாண்டி வர்றார். அப்ப அவர் வந்து ரொம்ப டல் ஆகி போட்டு பேச்சோட பேச்சா சொன்னார், எங்க பறக்கிறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குதியா, மிலிட்ரிக்காரன் படையெடுத்த மாதிரி வர்றானுங்க, அவன் பாட்டுக்கு பறக்கிறான். இவன் பறக்கிறத பார்த்தா இந்த பூமியில் இருக்கிற பெட்ரோல் எல்லாம் ஆவியாக்கியே தீரணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கிற மாதிரி பறக்கிறாயா, எதுக்குதான் இப்படி பறக்கிறானே தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி ரொம்ப வருத்தத்தோட சொன்னாரு. அவர் டெலிவரி ரிட்டையர்ட் ஆகி எல்லாம் முடிஞ்சு லைஃப் முடிய போறதுன்னு வச்சுக்கோங்க. இப்படியான அந்த மாதிரி தான் இப்ப நீங்க பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா நம்ம தான் அவுட் ஆஃப்ல இருந்துதானே பாக்குறோம், பிராக்டிக்கலா எங்க பாக்குறோம். இன்டீரியரா பார்த்தாதான் ஒவ்வொரு விஷயம் தெரியும். அந்த மாதிரி பார்த்தா இப்போ ஒரு ரொம்ப வேண்டாம், ரொம்ப ரொம்ப டக்கு டக்குன்னு 2 வரியில சொல்றேனே. ஒரு பஸ் என்ஹெச்ல ஒரு தமிழ்நாடு சர்க்கார் பஸ் இல்லையேபுரம் பாத்துக்கங்களேன். பஸ் முன்னால பஸ் போயிட்டு இருப்பான். எப்பவாவது ஒரு நாளைக்கு அந்த 50 சீட்டும் ஃபுல் ஆயிருக்கும். பாக்கியெல்லாம் பாத்தீங்கன்னா 10 பேர் 5 பேர் போயிட்டு இருப்பாங்க. எத்தனையோ நான் ரொம்ப ஜாலியா நான் வந்த வண்டியில 10 பேர் தான் இருப்பான். ஐயா ரோடுக்குள்ள போயிட்டே இருக்குது அந்த பஸ். ஒரு பஸ்லயும் ஒரு 10 பேர் தான் இருக்கு. அது பஸ் போட்டு போயிட்டே இருக்கு. அப்ப இத்தனை பெட்ரோலும் இதை ஆவியாக்கி விட்டுட்டே இருக்கும் போது அப்ப இந்த சதா காலமும் காத்தை நாசமாக்கி லோகத்துல டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணி இதுக்குன்னே ஒரு விரோத சக்தி முளைச்ச மாதிரி இருக்குது அந்த விவகாரம். சரி, இதெல்லாம் எப்படியோ இருக்கட்டும், அது நம்ம ஒன்றும் சொல்ல வரல. ஆனா இந்த விஷயங்களுக்கெல்லாம் மானியம் கொடுத்து தேசத்தை வளர்ச்சியை எல்லாம் முடக்கினது கடந்த காலத்துல செய்த ஒரு பெரிய தவறு. அப்போ அதுதான் நம்ம அந்த காலத்துல நிறைய ஃபீல் பண்ணோம், இன்னும் நடைமுறைப்படுத்தல. ஃபாரினர்ஸ் எல்லாம் ரொம்ப டிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மன்மோகன் சிங் இறங்கி வந்தாங்க. ரொம்ப சாதாரணமா இறங்கி வரல. ஃபாரினர்ஸ் எல்லாம் IMF ஃபண்ட் எல்லாம் கொடுக்குறானே, அவெல்லாம் சும்மாவா கொடுக்குறான், எல்லாம் டிமாண்ட் பண்றான். இப்படி எல்லாம் இருந்தா எப்படா ரெக்கவரி ஆகும்? நீ பாட்டு நான் கொடுத்துன்னு போயிட்டு இருக்க, அப்புறம் ஒரு நாட்டை தான் நான் வந்து பிடிச்சிக்கணும், எப்படி ரெக்கவரி பண்றது? அதனால இப்படி எல்லாம் இருந்தாதான் லோன் தருவோம். இப்படி எல்லாம் டிமாண்ட் பண்ணதுனாலதான் ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சோம். அப்பதான் அந்த மானியத்தை அத்தியாவசியத்தை கட் பண்ணும்போது மானியத்துல இந்த பெட்ரோல் இந்த குரூட் ஆயில கட் பண்றதுல கை வைக்கும் போதுதான் முதல்ல அந்த பெட்ரோலுக்கு கொடுக்க கட் பண்ணா, அப்புறம் டீசல்ல கொஞ்சம் குறைச்சா அப்படி அப்படின்னா இப்போ மொத்தமாவே டீசல் கேஸ் எல்லாம் கட் ஆயிடுச்சு. கேஸுக்கு மட்டும் எதை கொடுத்துட்டு இருக்கான்னு வச்சுங்க. ஆனா இப்ப இந்த தேசம் இந்த 60 ஆண்டு காலமா இப்படி தொய்வாய் கிடக்கிறதுக்கு முக்கியமான இப்படி பல சரத்துக்கள் அதுல ரொம்ப மெயின் மேட்ரு. ஏன் இந்த வேகம்னு இந்த சப்ஜெக்டை ஏன் சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த தேசம் ரொம்ப பின்னோக்கி சிரமத்துல இதுவரைக்கும் இருக்கிறதுல மிக முக்கியமான விஷயம் இது. கொஞ்சமான இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயத்திலே அன்னெசரியா மானியம் கொடுத்தே வளர்ச்சிக்கான பொருளாதாரம் எல்லாம் சிதைஞ்சு போய் தேசம் சிதைஞ்சு சுற்றுச்சூழல் சிதைஞ்சு
மனுஷன் மூச்சுட முடியாம திணறாயா இன்னைக்கு பூரா. சுற்றுச்சூழல் கட்டு அத்தனை பெட்ரோல் பங்கு இதெல்லாம் நிறுத்த முடியுமா? சமூகம் பூரா சுற்றுச்சூழல் கெட்டு போச்சியா, மோட்டார் ஓட்டாத நாளைக்கு சொன்னா உன்ன அடிச்சு கொண்டு விடுவான். ஒத்துப்பானாயா எவனாவது? சந்தையை திறந்து விட்டு எல்லாருக்கும் சாராயத்தை குடிச்சு பழக்கி விட்டுட்டா சாராய கடை மூணுனா அவன் போராடத்தானே செய்வான். அது சாராய கடை வந்தா இதெல்லாம் நடக்கும், திறக்காதேன்னா சரியா இருக்கும். எல்லாம் திறந்து விட்டாச்சு, எல்லாம் பறந்துட்டே இருக்குது கதை. அப்ப இப்ப போய் அதுல தலையிட முடியாது. ஆனா இப்போ எல்லாம் மாறி இருக்குன்னு வச்சுங்க. ஆனா இந்த தேசம் இது வரைக்கும் இப்படி எல்லாம் வளராம போனதுல பிரதானமான அம்சம் இது. இப்ப இதை நீ தனியார்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொன்னா அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி, நமக்கு சம்பந்தமே இல்லை. இப்ப கார்பரேஷன் சொல்ல, அது கார்பரேஷன்ல நீ மானியம் தராது, அவன் தனியார் மாதிரி நடத்துறாது, வேற. அது 300 ரூபாய்க்கு அமெரிக்காக்கார விற்கிறானா, இங்கே 300 ரூபாய்க்கு விற்க போறான். அவங்ககிட்ட 350 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு டிராவல் பண்ணி 150 ரூபாய்க்கு இங்க சுத்திகரிப்பு பண்ணி 150 ரூபாய்க்கு பெட்ரோல் பங்க்ல சம்பளம் கொடுத்து என்னத்தையா வித்தாருன்னா லிட்டர் 600 ரூபா வச்சுக்கோ. அது கார்பரேஷனுக்கார சமாச்சாரம், நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையே. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அது. அவன் இதெல்லாம் உற்பத்தி செலவு லாபமே இல்லாம வித்தா கூட 600 ரூபா லிட்டரு வித்துக்கோ, நமக்கு என்ன அது இருக்கு? நீ மானியம் கொடுத்தாதானே பிரச்சனை. நீ மானியம் கொடுக்கலன்னா அந்த பணம் பூரா பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்பட போகுது. அந்த பெட்ரோல் 600 ரூபா எத்தனை பேர்ரா இப்படி சும்மா ரோட்ல வண்டி ஓட்டிட்டு திரிவா? இந்த பப்ளி இங்க பாத்தீங்கன்னா இந்த இப்ப மினி பஸ் எல்லாம் பல இடங்கள்ல ஓடுறதே, இந்த தமிழ்நாடு பூராமே ஓடுது, இந்தியா பூரா ஓரளவுக்கு நிறைய அந்த மாதிரி வசதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல போனா ஒரு 5 ரூபா ஆகுதுன்னு சொன்னா, இந்த ஒரு பிரைவேட் ஆட்டோல போனா 5 ரூபா ஆகுதுன்னு சொன்னா, இந்த ஆட்டோக்காரன் சவாரி கிடைக்குதோ கிடைக்கலையோ புரு புருன்னு பெட்ரோலை விட்டுட்டே இருக்கான். இது மாதிரி எல்லாரும் ஒருத்தன் போவான், அதுக்கு ஒரு காரு, 4 பேர் போவான், அதுக்கு ஒரு பஸ், இப்படி எல்லாம் ஓடிட்டு இருக்கிற கதை. லிட்டர் 600 ரூபா பெட்ரோல் எத்தனை பேர் எத்தனை நாளைக்கு போக போறான்? அமெரிக்காவில் என்ன விலையோ அந்த வேலை தான் இந்தியாவில் இருக்கு. அது பிரைவேட் பீப்புள் சம்பந்தப்பட்டது, நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அது விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட மேட்டர். அங்க உற்பத்தியாருக்கு செலவு, அதை விற்கிறதுக்கு செலவுனா அவன் பண்ணிட்டு போறான். நீ தலையிடாம அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போக்குவரத்து பாதுகாப்பு இது வரைக்கும் நீ தலையிட்டு அந்த பொருளாதாரத்தை விஷயத்துல நீ பாட்டுக்கு டெவலப் ஆகி போயிட்டே இருந்தேன்னு சொன்னா, இதுல இந்த வேகம் எவ்வளவு நாளைக்கு இவங்கிட்ட இருக்கும்? அப்போ ஃபாரின் மார்க்கெட்டிங்ல என்ன விலையோ அந்த விலை தான் நீ கொடுத்து வாங்கணும்னு ஓட்டணும்னு சொன்னா, யாருமே ஒரு அவசியமானதுக்கு தானே வண்டி எடுப்பான். சும்மா இந்த மாதிரி காத்துல பறக்கிறதுக்கு எடுப்பானா? அந்த டைரக்டரோட பையன் சொன்ன மாதிரி பெட்ரோல் எல்லாம் ஆவியாக்குறதுக்கு அலையிற மாதிரி அலைவானா? அப்ப நீ சும்மா இருக்கிறவன நீ எல்லையா ஓட்ட சொல்ற? நீ மானியம் கொடுக்காம இருந்திருந்தேன்னா ஒரிஜினல் பிரைஸுக்கு அந்த பெட்ரோல் வித்திருந்ததுன்னு சொன்னா, டீசல் வித்திருந்ததுன்னு சொன்னா, இப்படிப்பட்ட குப்பையான டெவலப்மெண்ட்ஸ் இருக்குமா? டெவலப்மெண்ட் தேவை, அது ப்ராப்பரான டெவலப்மெண்ட் வேண்டாமா? இப்ப ஏன் அமெரிக்காவுக்கு இங்கிருந்து ஓடிட்டு இருக்கு? எடுத்ததுக்கெல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா பயிலுமே ஏதாவது ஒரு வேலை வேணும்னா அமெரிக்காவுக்கு ஏன் ஓடுறான்? அதுக்கு முன்னால பிரான்ஸ்க்கு ஓடிட்டு இருந்தான். இட் இஸ் டிஃபரன்ஸ், பிரான்ஸ் அண்ட் ஜெர்மன் இட் இஸ் பெட்டர். அதனால அவள் அங்க பறந்துட்டு இருந்தா. ஏன் அந்த மாதிரி அவன் பிளானா வளர்க்கிறாயா? எதுக்கு எப்படி எப்படி செஞ்சால் சரியா இருக்கும்? அவனு தான் மானியம் தர்றான். எந்த இடத்துல தரணுமோ அந்த இடத்துல தர்றான். 10 ரூபா நமக்கு பாக்கெட்ல இருந்து 2 ரூபா தர்மம்னா பரவாயில்ல. அது இருக்கிறதே 2 ரூபா, அதை கொடுத்துட்டு நீ நடந்து போயிட்டு இருக்கிறேன்னு அது என்ன தர்மம்? அது மாதிரி எந்த செயலை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யும் போது இந்த பிரச்சனைக்கு இடம் இருக்காது. ஆக இந்த ஒழுங்கான பாதையிலே சரியான வேகத்திலே தேசத்தின் பொருளாதாரம் போகணும், இந்த ஜிடிபி எல்லாம் ஈக்குவலைஸ் ஆகணும் அப்படிங்கிறச்சே இந்த மாதிரி அவசியமற்ற மானியங்கள் இருக்க கூடாது. இப்படி இந்த அவசியமற்ற மானியம் இல்லைன்னா அந்த பொருளாதாரம் சீரான வேகத்துல போகும். அந்த சீரான வேகம் அண்ணாமலையார் தேர் மாதிரி அங்கங்கே குடல் கொடுத்து எங்கெங்க எப்படி திருமணமோ அது மாதிரி அந்த மக்கள் ஆர்வத்தோட இழுக்கிற அந்த தேரை முறையா குடல் கொடுத்து கொண்டுட்டு போகக்கூடியதான் சர்க்கார். அந்த வேலையை அவன் சரியா செஞ்சான்னா அண்ணாமலையார் தேர் அதுக்குரிய இடத்துல போய் சேரும். அப்ப பக்தர்கள் ஆனந்தமா இருக்கிற மாதிரி உலகத்துல உயர்ந்த பாரதம் உருவாகி இருக்குதுன்னு சொன்னா, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தனுமே ரொம்ப பெருமைப்படக்கூடிய நிலைமைன்னு சொன்னா, அமெரிக்காவில் இருக்கிற இந்தியாவுக்கு வேலைக்கு வர நிற்பாயா? அதை விட்டுண்டு இது மாதிரி திட்டத்தை குப்பையா போட்டோம்னு சொன்னா அப்புறம் இங்கிருந்து அமெரிக்காவை தான் மாயாவியா பார்த்துட்டு இருக்கணும். பெரிய மூளை உள்ளவனெல்லாம் இங்க இருக்கிறான்னு சொல்றேன், அப்புறம் மூளையெல்லாம் இங்க பயன்படுத்தாம அமெரிக்காவில ஏன் போய் பயன்படுத்திட்டு இருக்கான்? இதெல்லாம் நான் கடந்த காலத்தை சொல்றேன். இப்ப புதிய சர்க்கார் ஏதோ நிறைய மாறுதல் பண்ணிட்டு இருக்கா, எனக்கும் நிறைய நம்பிக்கை இருக்கிறது. அதெல்லாம் அதில் நம்ம 26ஆம் நாள் பேசுறோம்.
அது மாதிரி இந்த வேகமாகப்பட்டது இப்போ ஒரு சரியான பாதையில போயின்னு இருக்கிறது. இந்த சரியான பாதையில போயிட்டு இருக்கக்கூடிய இந்த வேகம் இப்படி இந்த குரூட் ஆயிலுக்கெல்லாம் இப்போ இனிமேல் இப்போ ஒன்றும் இல்லை, அந்த கேஸ்ல மட்டும் கொஞ்சம் இருக்கிறது, அதை கூட ரெக்கவரி பண்ணிட்டு போறான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த கோல்டு அதெல்லாம் ஒரு சரி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஜிடிபி ஈக்குவல் ஆகாத அந்த ஒரு பெரிய மேஜர் மேட்ரு அந்த பெட்ரோல் அண்டு குரூட் ஆயில் அண்டு தங்கம், அந்த ரெண்டு மேட்டரையும் கிட்டத்தட்ட மன்மோகன் சிங்கே ஒழுங்கு பண்ணி வச்சுட்டு போனா இப்போ அது ரொம்ப சரியாவே வந்துருச்சு. மோடி காலத்தில் அது ஒரு தலைவலி இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது மாதிரி பல்வேறு அத்தியாவசியங்கள். இந்த மானியம்ன்றது மிக அவசியமான ஒண்ணுக்கு தான் கொடுக்கணுமே தவிர நாட்டின் வளர்ச்சிக்காக வரக்கூடிய அந்த டாக்ஸுகளை எல்லாம் அந்த முறைப்படி வளர்ச்சிக்காக பயன்படுத்தும் போது மக்களுடைய வாழ்க்கை ஒரு ஸ்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் உயர்ந்த நிலையிலையும் இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த மானியங்களை எல்லாம் இப்படி தவறான வேகங்களுக்காக, இதெல்லாம் ஒரு தவறான வேகம் தானே, அப்படி தவறான வேகங்களுக்காக அந்த மானியங்களை செலவிடாமல் சரியான வேகங்களுக்கு, இப்போ ஒரு கிராமம், அந்த கிராமத்துல இப்போ இந்த இயற்கை விஞ்ஞானி எல்லாம் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றான். அந்த மாதிரி பல்வேறு விஷயம் நேஷனலுக்குள்ள இருக்கிறது. இளைஞர்கள்லாம் டெவலப் ஆகிறதுக்காக எவ்வளவோ போராடுறான். அப்போ அப்படியெல்லாம் போராடும் போது அவனுக்கு சரியான வசதிகள் இருக்காதனால அவனுடைய முன்னேற்றம் எல்லாம் தொங்கி போகுது. அப்போ அவன் சைக்கிளில் போறதுக்கு இப்பெல்லாம் நடந்து போக வேண்டிய நிலைமை ஏற்பட போகுது. அந்த வேகம் எல்லாம் மிக அத்தியாவசியமான வேகம். அப்படிப்பட்ட அந்த இளைஞர்களை ஊக்குவிக்கணும், அவனுடைய அறிவு வேகமாக செயல்படணும். அந்த வேகத்தின் காரணமா இந்த சமுதாயத்துக்கு அவனுடைய பயன்கள் எல்லாம் மிகவும் பயன்பட்டு அதிரும்ப வேகமாக இருக்கணும். இப்படிப்பட்ட வேகத்துக்காகலாம் தேசத்தின் பொருளாதாரம், அதாவது பட்ஜெட்ல அதெல்லாம் முறையா பயன்பட்டதுன்னு சொன்னா அந்த வேகம் தேசத்தை வளர்ச்சிக்கான பாதையில வேகமா எடுத்துட்டு போகும். ஆக அந்த மானியம் கொடுக்கிறது எல்லாம் திட்டங்களின் அடிப்படையில் மனிதன் தன்னை தானே வாழ வச்சுண்டு அந்த வாழ்க்கையின் மூலமா சமுதாயத்துக்கு பயனுள்ள காரியங்களை செய்யும்படியான தொழில்களை உருவாக்கும் போது அதை உருவாக்குற அவன் ஒரு சிறந்தவனாகவும் அறிவாளியாகவும் இருந்தாலும் கூட பொருளாதார தடை அவனுக்கு ஒரு பெரிய ஜீவன தடை. அதை உடைச்சு அவனை நடந்து போறவனை ஓட வைக்கணும், ஓட வைக்கிறவனை பிறகு மோட்டார்ல ஓட வைக்கணும். இப்படியெல்லாம் ஓடுறதுக்கு தடையா இருக்கிற பொருளாதார சந்தையை திறந்து விடணும். அவங்களுக்கெல்லாம் பயன்பட்டு தன்னிச்சையா சுதந்திரமா இருக்கும்படியா செயல்படுத்தணும். அந்த உழைப்பு, அந்த வேகம் அவனுக்கும் பயன்பட்டு சமூகத்துக்கும் பயன்பட்டு அது விரயமாகாம போறதுக்கு பொருளாதாரத்தை பயன்படுத்தணும். அந்த இடத்துல என்ன தேவையோ அதை கடனா செய்யணுமே தவிர அங்கேயும் ஒரு மானியத்துக்கு வைக்கப்படாது. அந்த பேங்க் லோன் எல்லாம் அவனுக்கு கொஞ்சம் ஃப்ளோயிங்கா கிடைக்கணும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அந்த ஆபீசர் 10 ரூபா திருடுனா இந்த ஆபீசர் 10 ரூபா திருடுனா அது வாங்கறதுக்குள்ளேயே அழிஞ்சு பாதி தேஞ்சா இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்ப அந்த இளைஞர்களுக்கு சரியான பாதையில சரியான உதவி கிடைச்சு சரியான முறையில் அவன் வளர்றதுக்கு நாம பூர்ணமா ஹெல்ப்பா இருந்தா சர்க்கார், அந்த வேகமான அரசாங்கம் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய கவனத்தை திசை திருப்பி அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுல வேகம் இருந்தால் இந்த இளைஞனுடைய வாழ்க்கை வேகமா இருக்கும். அப்ப நல்ல இளைஞர்களுடைய வாழ்க்கை வேகமா இருந்ததுன்னு சொன்னால் அந்த தேசம் நிச்சயமா வேகமா இருக்கும், ஒன்றும் மாற்றம் கிடையாது முன்னேற்றத்துல. அப்ப நல்ல இளைஞர்களை உருவாக்குறதுக்கு பொருளாதாரத்தை சரியான பாதையில திருப்பணும். அதுக்கு தேனே நீ 1008 அறிவாளி ஒன்னா சேர்ந்துட்டா இருக்கு சர்க்கார் நடத்துறேன். இப்ப ரங்கராஜன் ரிசர்வ் பேங்க் கவர்னர் எத்தனையோ விஷயங்களை புதுசு புதுசா ரொம்ப கரெக்டா சொல்லிட்டு கரெக்டா இப்ப சமீப காலத்துல சில நடவடிக்கைகள் ரொம்ப நல்லா இருக்கு. நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருப்பேன் அவ்வப்பொழுது. இது மாதிரி அறிவாளிகள் எல்லாம் சர்க்காருக்கு ஒண்ணு சொல்றாருன்னா அது உதாசீனப்படுத்தக்கூடாது. அவங்க ஆலோசனைகள் தான் சொல்ல முடியும், அவங்க என்ன சாட்டை எடுத்துட்டு அடிக்க முடியும். அப்ப அந்த ஆலோசனைகள்லாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. அப்ப அப்படியெல்லாம் நடவடிக்கையே அவங்க ஏன் சொல்றா, இதனால என்ன இருக்கிறது, நீங்க மந்திரி சபை எடுத்துக்கு வச்சிருக்கீங்க, அப்படியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரியான ஒரு மானியங்களை எல்லாம் சரியான பாதையில திருப்பி எந்த இடத்துல இளைஞர்களுக்கு அது உதவி தேவையோ அங்கெல்லாம் செய்து அந்த குடிமக்களை பரிபூர்ணமா அந்த பாதையில அழைச்சிட்டு போனால் கட்டாயம் அந்த தேசம் உயரும், அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. இப்படிப்பட்ட அந்த வேகம் ஒரு தேசம் வளருவதற்கு எதெல்லாம்
தடையாக இருக்கிறதோ அந்த வேகத்தை குடில் போட்டு நிறுத்து. ஒரு தேசம் வளர்றதுக்கு எது தடையா இருக்குதோ அதெல்லாம் குடில் கொடுத்து நிறுத்தியா. தேசம் வளர்றதுக்கு எது தடையா இருந்தானே, ஆணவம் மக்கப்போர் அது இது எதெல்லாம் இருந்துட்டு போகுது, அதையெல்லாம் நிறுத்து. அதெல்லாம் நிறுத்தலைன்னா அப்புறம் நீ என்ன அரசாங்கம்? அதே மாதிரி எதெல்லாம் வளரணுமோ அப்படி வளர வேண்டியதுக்கு உன்னுடைய கவனம் முழுவதும் தேவை. அப்போ எத்தனையோ ஆபீசர்ஸ் இருக்கான், அதுல நல்லவனெல்லாம் இருக்கான். இந்த நல்லவனெல்லாம் விட்டுண்டு குப்பையானவனை பக்கத்துல வச்சுண்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ அந்த நல்லவனை பின்னுக்கு தள்ளுறதுலையும் இந்த குப்பைகளை எல்லாம் பக்கத்துல வச்சுக்கிறதையும் இப்படிப்பட்ட முரண்பாடான வேகம் இருக்கக்கூடாது. அப்ப சிறந்த ஆலோசனை சொல்றவர்களெல்லாம் அந்த மந்திரி சபைக்கு பக்கத்துல வச்சுண்டு இந்த குப்பைகளை எல்லாம் ரொம்ப தூரமா கொண்டு போய் போடக்கூடிய இந்த மாதிரியான சீர்திருத்த நடவடிக்கைகளில் உங்களுக்கு வேகம் இருக்கணும். அந்த பழைய குப்பை சமாச்சாரத்தை ஒதுக்குறதுல எவ்வளவு வேகம் இருக்கிறதோ அதே மாதிரி நல்ல சமாச்சாரங்களை பக்கத்துல எடுக்கிறதுலையும் வேகம் இருக்கணும். இப்படி எதற்கு தடை இருக்கணுமோ அதை தடைப்படுத்தணும், அதுலயும் வேகம் இருக்கணும். எது அத்தியாவசியமோ அது செயல்படுத்துறதுல எவ்வளவு வேகம் இருக்கணுமோ அந்த வேகமும் இருக்கணும். அப்ப நல்லதுக்காக வேகம் எப்போதுமே இருக்கணும். தவறான விஷயங்களுக்கு தடை போடுவதற்கும் வேகம் இருக்கணும். அப்ப இந்த வேகம் என்பது மிக விவேகமாக இருந்து செயல்படணும். அதுதான் நீங்க ஜனங்களுக்கு இப்ப நம்ம இதெல்லாம் சர்க்கார் செய்யணும்னா கூட ஜன அறிவாளியா இருந்தா சர்க்கார் எப்படி முட்டாள்தனமா நடக்க முடியும்? எல்லா காலகட்டங்களிலுமே மக்களால் தானே அரசுகள் மாறுறது. ராஜாக்கள் காலத்துல கூட ராஜாக்கள் மக்கள் புரட்சி பண்ணிதான் ராஜாக்கள் எல்லாம் மாறி இருக்கான், திடீர்னு மாறிடுச்சு. அப்ப இந்த மக்கள் அறிவோடு இருக்கணும். அப்ப மக்கள் அறிவோடு இருந்தான்னு சொன்னா நிச்சயமா தேசம் மாறும். அதுதான் அங்க இருக்கக்கூடியது. அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் சொல்றோம். எதை எடுத்தாலும் சர்க்கார் செய்யும்னு நாம் அதை எடுத்துக்கவே இல்லை. மக்கள் அறிவோடு இருக்கணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் எல்லாம் நிகழ்த்தணும்னு நினைக்கிறோம். அப்ப அறிவாளியான ஜனங்கள், அறிவுபூர்வமான ஜனங்கள், ஒரு விஷயங்களையும் உணர்ந்து கொண்ட ஜனங்கள், அப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒரு பெருவாரியா உருவாகிறச்சே அந்த சர்க்கார் தவறு செய்துன்னு சொன்னாலும் கூட அந்த தவறுகளை அவர்களால் சுட்டி காட்ட முடியும். அப்படி திருந்தாத சர்க்கார்களை இவர்கள் ஒருங்கிணைந்து அவர்களை திருத்துவதற்கான நியாயமான போராட்டங்களை நடத்த முடியும். இப்படி எல்லாம் செய்யும் போது சர்க்கார் திருந்திடுவான். இளைஞர்கள் தேசம் இல்லையே. அப்போ இந்த இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட இந்த தேசம் முன்னெடுத்து போகும்போது தவறுகளை எல்லாம் தடுத்தாட்கொள்வதற்கும் இளைஞர்களோட ஒருங்கிணைந்த சக்தியே காரணமா இருக்கிறது. அதே மாதிரி அவர்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் அவர்களுடைய செயல்பாடே காரணமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த அத்தியாவசியங்களில் உங்களுடைய அறிவை செலுத்துவதிலேயும் ஒரு வேகம் இருக்க வேண்டும். அதே மாதிரி கெட்ட விஷயங்கள்னு சொல்லக்கூடியதெல்லாம் தடுக்கிறதுலையும் ஒரு வேகமா இருக்கணும். நல்ல பையனா வளர்ற ஒரு நல்ல நண்பன் இல்லை, ஏதோ ஒரு தவறான சின்ன பழக்கம், அந்த பழக்கம் வேகமா ஏற்படாது. அதை உடனடியா தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த ஜிடிபி எல்லாம் தடுக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி சாராய அடிக்கும் ஃப்ரெண்டு கூட்டிட்டு போறான்னு தெரியாம ஒரு நாள் போயிட்டா மறுநாள் அந்த ஃப்ரெண்டையே கட் பண்ணிடணும். ஐயா, அதுலயும் வேகம் இருக்கணும். இல்லைன்னா அந்த அறிவு பூரா அவன் கொண்டு சாக்கடையில வேகமா எடுத்துட்டு போயிடுவான். அதனால எல்லா விஷயங்களையுமே பிராக்டிக்கலா அறிவுபூர்வமா செயல்படணும். அதனால அந்த உயர்ந்த சிந்தனைகள் எதுவானாலும் இருக்கட்டுமே, உயர்ந்த சிந்தனைகளை நடைமுறைப்படுத்தும் போது இளைஞர்கள் அதுல வேகம் காட்டணும். அதே மாதிரி தவறான விஷயங்களை தடுக்கும் போது அதிலையும் இளைஞர்கள் வேகம் காட்டணும். ஆக இப்படிப்பட்ட இளைஞர்களின் வாழ்க்கை தரம் வேகமா ஓடணும். தடுக்க வேண்டியதை தடுக்கிறதுலையும் வேகமா இருக்கணும். இந்த மாதிரியான இளைஞர்களெல்லாம் பயன்படுத்தி இந்த தேசம் உயர்ந்த பாதையில போறதுக்காக இந்த புதிய சர்க்கார் நிச்சயமா செயல்படும். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அது ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தது. இப்போ அவர் ஒரு நல்ல முறையில அதை எடுத்து செயல்படுத்தணும்னு நினைக்கிறார். ஏதோ தான் புதுசா ஒன்றும் சொல்லலை, எல்லாம் ஏற்கனவே இருந்ததை நான் அதை அபிவிருத்தி பண்றேன், இப்படி எல்லாம் திறந்த மனசோட பேசுறார். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி இந்த 3/2 பங்கு இளைஞர்கள் சக்தின்னு சொல்லக்கூடிய இந்த நிலைப்பாடு வார்த்தையில வார்த்தை சும்மா சொல்லில் இல்லாம இனிவரும் காலத்திலேயாவது இந்த இளைஞர்களை எல்லாம் உயர்ந்த விஷயத்தை அழைச்சுண்டு போய் ஒரு உயர்ந்த தேசத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளவு வேகம் இருக்கணுமோ அவ்வளவு வேகம் இருக்கணும். அதே மாதிரி இந்த இளைஞர்களுடைய சிந்தனை தவறா முடங்கி போய் தவறான பாதையில போகாம
அவர்களை தடுத்து நல்ல பாதையிலே திருப்பறதுக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளிலும் அவசியம் இருக்கணும், வேகம் இருக்கணும், விவேகம் இருக்கணும். ஆக எதிலே நமக்கு முன்னேறணுமோ அதுக்கும் வேகம், பின்னேற்றத்தை தடுக்கிறதுல அதுக்கும் வேகம். இப்படிப்பட்ட இளைஞர்கள் சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைச்சு நல்ல தேசத்தை உருவாக்கி வளர்த்தும்படியாக இன்றைய செய்தியாக ஏன் இந்த வேகம் என்ற தலைப்பை இனிமேலாவது மக்கள் பரிபூரணமாக உணர்ந்த மக்களுக்கு தேசத்தின் தலைமையான அரசு இயந்திரம் துணையாக இருந்து இந்த தேசம் நமது பரிபூர்ணமான நிலைப்பாட்டை அடைந்து எதற்கு இந்த வேகம் என்ற இந்த செய்தியை பரிபூர்ணமாக எடுத்துக்கொண்டு நல்லதற்காக வேகம், தவறுகளுக்காக அதை தடுப்பதற்காக வேகம், தவறிருந்தால் தடுக்கணும், அதுக்கும் வேகம் வேணும். சரியானதாக இருந்தால் அது வேகமா போகணும், அதற்கும் வேகம் தேவை. அதற்காக எடுத்து சொல்லி எதற்கு இந்த வேகம் என்பதை பரிசீலித்து அதற்காக அந்தந்த வேகத்தை பயன்படுத்தும் என்பதாக கூறி இன்றைய செய்தியை நிறைவு செய்கிறோம். இறைவா சரணம்.